வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மொத்தமாக 3 படங்கள். 2 தமிழ் டப்பிங்லேயே இருக்குது, 1 தமிழ் படமே. அண்ட் 3த்தில் இருக்கிற ஒற்றுமை என்னன்னா 3மே நல்ல ஜாலியான காமெடி படங்கள். ஸோ காமெடி படங்களுக்கே ரொம்ப பஞ்சமாக இருக்குதா? ஸோ இந்த 3 படங்களை கட்டாயம் ட்ரை பண்ணக்கூடிய படங்கள் தான். பட் ஒன்னொன்று எப்படி இருக்குங்கிற மாதிரி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அது இல்லாமல் வெப் சீரிஸ் வேறு பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2 வெப் சீரிஸ் ஓடிட்டு இருக்குது. அது அடுத்த வீடியோஸில் கவர் பண்ணிடலாம். ஏகப்பட்டது இந்த வீக்கே வந்துருக்குதுப்பா. ஸோ மொத்தமாக ஒன்று விடாமல் கவர் பண்ணிடலாம். இனி டிலே ஆகாது நம்ம சைட்லேருந்து. சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அனகரக ஒக்க ராஜு அப்படின்னு சொல்லி தெலுங்கு படம், நவீன் பாலிஷெட்டி. எனக்கு இவருடைய அனுஷ்கா கூட ஒரு படம் வச்சாரு. அதுலேயே ப்ளஸ் இந்த ஜதிரத்னாலு தமிழ் டப்பிங்ல கிடையாது. அந்த படம் வந்து ஒரு மாதிரி இன்னைக்கு எவ்வளவு சில்லித்தனமா ஆனா நல்லா சிரிப்பு வருதுங்கிற மாதிரியான அவர் ஒரு மீட்டர்ல இருப்பாரு. ஸோ இந்த ஹீரோ கேரக்டர் அவருடைய ஸ்டைலே வந்து என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் அந்த மனுஷன் ஒரு கவுண்டர் கொடுத்து அந்த ஒன்லைனர்லேயே சிரிக்க வச்சிருவாரு. ஸோ அவருடைய ஃபேன், அதனால அவருடைய படங்கிறதுனால ட்ரை பண்ணுது. தமிழ் டப்பிங்லேயே வேற இருக்குங்கிறனால பார்த்தது. சரி இதில் கதை என்ன அப்படின்னாக்க, இதில் வந்து ஜமீன்தார் வாழ்க்கையை ஆக்சுவலாக ஜமீன்தாராக இருந்தவர் இவருடைய தாத்தா, அவர்லாம் நல்லா தான் வாழ்ந்துருக்கிறாரு. இவர் ஜமீன்தாருங்கிற அந்த பெருமைக்குள்ளவே ஐயோ பெருமையும் மட்டும் இருக்குது, காசு ஒன்றுமே இருக்க மாட்டேங்குதுன்னு அப்படியே வாழ்க்கை ஓடின்னு இருக்குது. இப்போ ஒரு பிள்ளையை நம்ம லவ் பண்ணியே ஆகணும்டா அப்படின்னு சொல்லி பிளானெல்லாம் போட்டு அந்த பிள்ளை எப்படி கரெக்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எதிர்பார்க்காத என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுங்கிறது தான் ஒட்டு மொத்த படமே. ரொம்ப சிம்பிளான பிளாட் தான், தெரிஞ்ச பிளாட் தான். அண்ட் சந்தான படம் இங்கே நான் தான் கிங்கு, அதுவுமே இதே கிட்டத்தட்ட இதே கதை அந்த ரூட்லேயே தான் போகும். ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுகள்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு மாதிரி சிம்பிளான பிளாட்டு. ஆனால் சரி ஏப்பா இந்த பிளாட் தான் தெரியுமே, இதில் என்ன பண்ண போறீங்கிற மைண்ட் செட்டில் பார்த்தா இவருடைய இந்த ஒன்லைனர்லாம் ஆக்சுவலாக ஜமீன்தார் வாழ்க்கை எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிக்கிற லூட்டி. அதாவது பணக்காரங்கிற பில்டப் கொடுக்கணும், ஆனால் 10 பைசா கையில் கிடையாது, ஆனாலும் மேனேஜ் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி அவர் பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸ்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் அதாவது இந்த கல்யாண ஸ்டேஜ் வர வரைக்குமான அந்த ஏரியாலாம் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இவர் கொடுக்குற அந்த ஒன்லைனர் முக்கியமாக ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்குனே பிளான்லாம் போடுவாங்க. அந்த ஏரியாலாம் ஸ்பாயில்லாம் பண்ணல சொல்கிறேன். அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து இவங்களை சீட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குங்கிறதுனால அதை வச்சு ஒரு பிளான்லாம் போடுவாங்க. அங்கே கொடுக்குற ஒன்லைனர்லாம் இந்த ஃபீலிங்ஸ் கூட புரிஞ்சுக்க தெரியாத நீ ஒரு ரன்பீர் கபூர், எது ரன்பீர் கபூரா அனிமல்னு சொல்ல வந்தாங்க. அவர் படத்தை வச்சு கனெக்ட் பண்ணுறது, நீ கொடுத்த இந்த மெமரிஸே போருங்கிறத விட நீ கொடுத்த இந்த 512 GB மெமரி இதை வச்சு நான் வாழ்க்கையை வாழ்ந்துருவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒன்லைனர்ஸ்லாம் எனக்கு இந்த படத்தில் பிடிச்சது. செகண்ட் இது வேற ரூட்டில் ஒரு பிளாட்டு ஒரு வில்லன் இந்த விஷயங்கள்லாம் வரும். அதுலேயுமே கூட சில விஷயங்கள்லாம் ஜாலியாக தான் இருந்துச்சு. ஆனால் கதையாக பார்த்தா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாலாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல்னால ஏப்பா நல்லா ஜாலியாக போச்சுப்பா, பெருசாக ஒன்று எதிர்பார்க்காம அப்படியே பார்த்தேன். சில இடங்கள்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாவை ஓட்டிக்கோங்க. ஆனால் காமெடி ஏரியா ஓரளவுக்கு ஜாலியாக எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு மாதிரி ஜாலி ஃபன் மோடில் இருப்பாங்க. சும்மா டைம் பாஸ்க்கு அப்படியே போட்டு விட்டிங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஜாலியான படம். வீட்டில் ஃபேமிலியாக போட்டு விட்டிங்கன்னா உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். தமிழ் டப்பிங்கும் நல்லா இருந்துச்சு. நான் தமிழ் டப்பிங்கில் தான் ட்ரை பண்ணேன். ஒன்லைனர்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ தமிழ் டப்பிங்கில் பார்க்கணுன்னாலும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பயங்கர சீனுக்கு சீன் சிரிப்பு வரக்கூடிய படம் நான் சொல்லலை. பிளாட்டாகவே இது நம்ம பழக்கப்பட்ட பிளாட்டுங்கிறதுனால இதில் ஒன்றும் பெருசாக இதெல்லாம் நடக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இவருடைய ஒன்லைனர் இவருடைய அந்த ஸ்டைலில் இந்த காமெடியாக கொண்டு போன விதம்லாம் நல்லா இருந்துச்சு. சரி ரெண்டாவது மணசங்கர வரப்பிரசாத காரு, நம்ம சிரஞ்சீவி அவர்களுடைய படம். ஆக்சுவலாக இந்த படம் வந்த டைமில் வந்து நான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி பொறுமையாக பார்த்துக்கலான்ற மாதிரி விட்டது. ஆனால் இந்த படத்தில் சிரஞ்சீவி எவ்வளவு போட்டு டேமேஜ் பண்ணுவீங்களான்னு சத்தியமாக எதிர்பார்க்கலாம். சும்மா ஒரு 2 சீன் கலாய்ப்பார், அதுக்கப்புறம் இவரே கலாச்சிக்கிட்டு இருப்பாருன்ற மைண்ட் செட்டில் தான் பார்த்தா ஓப்பனிங் சீன்லேருந்து வர குட்டி கேரக்டர் கொண்டு சிரஞ்சீவி போட்டு டேமேஜ் பண்ணோம். அவர் அசால்ட்டாக அதெல்லாம் எடுத்துக்கிட்டு, அதாவது அவர் லெவலில் தம்பியே இவ்வளோ பேர்லாம் நான் கலாய்க்க தேவையில்ல, நானே எல்லாரையும் கலாய்க்கிறேன், எல்லா காமெடியும் எனக்கே கொடுங்கிற மாதிரி கேட்டு வாங்கி அவர் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் எனக்கு இதில் அதுதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கதையாக பார்த்தா இதே விஸ்வாசம் கதை தான். விஸ்வாசத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி நயன்தாரா பண்ண அதே கதை தான். ஸோ இது கதையாக பார்த்தா அந்த ஒரு பேசிக் டெம்ப்ளேட்டை திரும்ப திரும்ப அதே தோசை சுட்டுக்கிட்டே கொடுத்துருக்குற மாதிரியான டெம்ப்ளேட் தான். ஆனால் சிரஞ்சீவி காரு அவர்களுடைய அந்த ஃபன் ஏரியா உண்மையாகவே ஃபஸ்ட்டு பிளான் போடுற இடத்துல இவங்க எல்லாம் ஹைஜாக் பண்ணுற மாதிரி மாட்டிப்பாங்க. அங்கே இவங்க டீம்மேட்ஸ்லாம் போட்டு கலாய்க்கிறது, முக்கியமாக எனக்கு தெரியாதா நீங்கள் என்ன பிளானை கொடுக்குறதுங்கிற மாதிரி இவங்க டீம்மேட்ஸ்லாம் அதுக்கப்புறம் இவர் பல்ப் வாங்கிட்டு வந்த மூமெண்ட்டில் ஒட்டு மொத்தமாக போட்டு ரோஸ்ட் பண்ணுவாங்க அவரை. அதெல்லாம் ஃபன் மோடில் இருந்துச்சு. ப்ளஸ் இவர் வந்து ஹீரோயின் கிட்ட நயன்தாரா அவர்கள்கிட்ட வந்து ரொமான்ஸும் பண்ண ட்ரை பண்ணணும், அதே டைம் பல்ப் வாங்கினதை சமாளிக்கணும், ப்ளஸ் இவர் கோவப்பிடிச்ச ஆளாகவும் காட்டணும்னு இப்படி எல்லா ஏரியாவிலையும் அவர் தான் ஆக்சுவலாக ஒன் மேன் ஷோவாக அவர் தான் இந்த படத்தில் அதிகமாக ஸ்கோர் பண்ணது. எனக்கு இதில் சில செட் ஆகாத விஷயங்கள்னு சொல்கிறத விட இந்த இங்கே நயன்தாராவோட அப்பா கூட அதாவது மாமனார் கூட இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் அந்த ஏரியா மட்டும் எனக்கு பெருசாக இன்னும் அவ்வளோ ஒன்றும் ஒர்க் ஆகலை. ஆனால் இவங்க கேங்கோடு சேர்ந்து இங்கே அவங்க பசங்க கூட இவர் பண்ணக்கூடிய லூட்டிஸு, அதுலேயுமே அந்த குட்டி பையன் கேரக்டர் பண்ணக்கூடிய லூட்டிஸு போன படத்துலேயும் வந்திருப்பான். ஸோ அவங்க கூட அடிக்கக்கூடிய லூட்டிஸு ப்ளஸ் இது வழக்கமான டெம்ப்ளேட்டாகவே இருந்தாலும் ஒரு மாதிரி ஜாலியாக இவர் இவ்வளோ கலாய் வாங்கிக்கிறாரு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எனக்கு ஜாலியாக போச்சு. ஸோ இது பெருசாக இந்த ஃபஸ்ட் படமும் இந்த 2வது படமும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாமல் கதையாக ஒன்றும் புதுசுலாம் கிடையாது, அதே அரைச்ச மாவு தான். ஆனால் என்ஜாய் பண்ணுற வகையில் என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்ஸ்லாம் அவ்வளோ இருக்குது. நான் இந்த படத்தில் கொஞ்சம் அதிகமாக ரசித்தேன். ஏன்னா இவர் மேலே இந்த குற்றச்சாட்டு வச்சோம்ல, ஏங்க ரீமேக் வாங்குறாரு, அங்கே ரீமேக்குங்கிற பேரில் ஓவர் மாஸ் மசாலாவை தூவி விட்றாருன்னு.
இதில் மாசான ஃபைட் இருக்குது, ஆனால் அது முடியும் போதே டக்குன்னு அவரை கலாச்சிப்பார். இந்த விஷயத்த இவ்வளோ பெரிய ஹீரோ வந்து இவ்வளோ அவர் டேமேஜ் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ இந்த 2 படங்களும் தாராளமாக போட்டு விட்டிங்கன்னா ஓகே, ஜாலியாக போச்சுப்பாங்கிற மாதிரி என்ஜாய் பண்ணணும். எனக்கு இந்த செகண்ட் ஹாஃபில் இந்த மாமனார் கூட பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓவர் டோஸாக லைட்டாக ஃபீல் ஆச்சு. மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் இல்லை, தாராளமாக ட்ரை பண்ணக்கூடிய படம். 3வது தமிழ் படமான தலைவர் தம்பி தலைமையில். ஆக்சுவலாக பொங்கல் வின்னர்னு அந்த டைமில் இதை தான் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து இல்லை, நான் தலைக்கீழாகத்தான் குதிப்பேன்னு வாவாதியாருக்கு போனேன். நலன்குமாரசாமி மேலே வச்ச நம்பிக்கையினால் வாவாதியாருக்கு போயிட்டு பெருசாக வாங்கிட்டு வந்தேன்னா அதுலேருந்தே மற்ற பொங்கல் படங்களை பெருசாக பார்க்கல. பராசக்தி எனக்கு ஒரு ஆவரேஜ் தான். சரி, தலைவர் தம்பி தலைமையில் தான் பில்டப் கொடுத்தாங்களே, பொறுமையாக பார்க்கலான்னு விட்டு அதுக்குள்ளே ஓடிடிக்கே வந்துருச்சு. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து கதை என்ன அப்படின்னாக்க, இந்த பக்கம் கல்யாணம், இந்த பக்கம் இறந்து விட்டாங்க. இப்போ கல்யாணத்தை நீ தலைமை தாங்கி நடத்த போறியா, இல்லை இப்படி இறந்து விட்டாங்களே இங்கே நீ இருக்க போறியான்னு ஜீவாக்கு இப்படி ஒரு டாஸ்க்கை கொடுக்க, சொல்லுப்பா சொல்லு, நீயா நானா, இவங்களா அவங்களா, யாரை நீ முடிவு பண்ண போகிற, என்ன இந்த சுச்சுவேஷனில் பண்ண போகிற அப்படின்னு இப்படி ஒரு விஷயத்தை கொடுக்க, ஜீவா வந்து இவங்க 2 பேருக்கும் சுமூகமாக போகிற மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாரு, அதுக்கு நடுவில் ஏகப்பட்ட தளங்கள்லாம் எப்படி வருதுங்கிறது தான் இந்த படமே. ஆனால் இதில் இவங்க செட் பண்ண பிரச்சனைங்கிறது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த பக்கம் கல்யாணம் நடக்கணும், இந்த பக்கம் வந்து இறந்துட்டாங்க, இந்த விஷயம் நடக்கணும். இப்போ ஆல்ரெடி இவங்களுக்குள்ள நகர பார்க்கன்னு இங்கே பூந்து விளையாட அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் அளவாக காமெடியை கொண்டு போனாங்க. எனக்கு வந்து இது ஓகேப்பா, சிம்பிளாக இருந்துச்சு. போக போக அந்த கேரக்டர்ஸோட எமோஷனோட கனெக்ட் ஆகிட்டப்பா. எனக்கு இந்த டேரக்டர் எடுத்த ஃபலிமி படம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி அதில் அந்த தாத்தா கேரக்டர் பண்ணக்கூடிய லூட்டிஸு, இவங்க அந்த ரயில்வே ஸ்டேஷனில் எகிரி குதிச்சு பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸ், இவங்க குடும்பமே ஒரு மாதிரி தனி வைப்பில் இருக்குமா. எனக்கு அந்த ஃபலிமி படம் ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு இது இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. ஆனால் இது வந்து சீனுக்கு சீன் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படிப்பட்ட படம் கிடையாது. அந்த மைண்ட் செட்டில் போனீங்கன்னா அப்படி ஒன்றும் சிரிக்கிற மூமெண்ட்ஸ்லாம் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். ஆனால் அங்கங்கே அந்த கேரக்டர்ஸ் அடிக்கக்கூடிய லூட்டிஸு, அந்த சுச்சுவேஷனில் பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ஸு, முக்கியமாக கல்யாண பொண்ணை பற்றின ஒரு விஷயத்தை எல்லாருக்கிட்டே போய் சொல்ல போகிறன்ற அந்த ஏரியா, ப்ளஸ் அதை இவங்க தேடுற சாக்கில் குட்டி குட்டியாக அங்கங்கே ஜீவாவோடைய பாட்டை யூஸ் பண்ணுது, முக்கியமான பாட்டை யூஸ் பண்ணுதுங்கிற மாதிரி இந்த மாதிரியோட குட்டி குட்டி விஷயங்கள்லாம் ஜாலியாக இருந்துச்சு. இது வந்து அந்த கதைக்குள்ளே அந்த பிரச்சனைக்குள்ளே என்னென்ன ஸ்பேஸில் காமெடியை போட முடியுமோ அங்கங்கே தூவி விட்டுருப்பாங்க. லைட்டாக காமெடி, அந்த சுச்சுவேஷனுக்கு நல்லா இருக்குப்பா அப்படின்னு லைட்டாக சிரிச்சுட்டு கடந்து போயிடுவீங்க. இதில் திடீர்னு ஒரு காமெடிக்காக ஒரு கேரக்டரை கூப்பிட்டு வரேன், அன்னைக்கு காலையில் 6 மணி அந்த மாதிரி ஒரு கேரக்டரை கூப்பிட்டு வரேன் அப்படிலாம் கிடையாது இதில். ஸோ அந்த மைண்ட் செட்டில் இதை ட்ரை பண்ணாதீங்க. இது ஒரு சிம்பிளான நல்ல படம். அதாவது பொங்கல் டைமில் வாவாதியார் பராசக்தின்னு வந்து சிக்கினதுனால இது வந்து ஆஹா ஓஹோன்னு பெருசாக தெரியப்பட்டுச்சு. ஆனால் இந்த தலைவர் தம்பி தலைமையில் வந்து ஒரு டீசெண்டான நல்ல படம், தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த 2 வழக்கமான அதே பிளாட் தான், ஆனால் காமெடி ஏரியாவாக கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இதில் காமெடி ஏரியாங்கிறது ஒரு நார்மலாக தான் இருக்கும். ஆனால் கதையாக அப்படியே போகிறது ஓகேப்பா, எல்லா கேரக்டர்ஸும் நல்லா இருக்கிறாங்கப்பா, நல்லா இருந்துச்சு பார்த்தது அப்படிங்கிற ஒரு ஃபீலை கட்டாயம் கொடுக்கும். அண்ட் இந்த 3 படங்களும் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இந்த கொஹராவா அந்த சீரிஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். 3 எபிசோடு முடிச்சிட்டேன். மிச்சத்தை முடிச்சுட்டு அது வீடியோவை கவர் பண்ணிடுறேன். அது இல்லாமல் கிராஸ்வுட் சீசன் 2 வந்து விட்டது, ஃபாலோ சீசன் 2 இருக்குது. ஸோ அடுத்தடுத்து எல்லாத்தையுமே கவர் பண்ணி விட்டுறலாம். அடுத்தடுத்து ஏகப்பட்ட லிஸ்ட்டுகள் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.